ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் 65 செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மீல் மேக்கரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துடலாம், இல்லைன்னா மீல் மேக்கர் உடஞ்சிடும். மீல் மேக்கர் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வேகாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ ஒரு கொஞ்சமாக நார்மல் வாட்டரில் அலசி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஹீட்லேயே இருந்தாலும் மீல் மேக்கர் உடஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம நார்மல் கூல் வாட்டரில் அலசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குருமா பொடி கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. இது நம்ம ஃப்ரை ஐட்டத்துக்கெலாம் குருமா பொடி அண்ட் பிரியாணி மசாலா சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி மீல் மேக்கரை மசாலா கூட நல்லா கலந்து வச்சுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். நம்ம நார்மல் மிளகாத்தூள் சேர்க்காமல் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லா ஸ்பைஸியாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மீல் மேக்கர் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வருது. இன்னொரு 5 மினிட்ஸில் நம்மளோட மீல் மேக்கர் 65 ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ண போகிறோம். நெய் சேர்த்து மீல் மேக்கர் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட மீல் மேக்கர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிடும்போது அப்படியே நமக்கு மட்டன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும். வெளியில் கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இது சாம்பார், கூட்டு அண்ட் வெஜ் பிரியாணி கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட தரலாம். இப்போ நம்ம மீல் மேக்கர் 65 சுட்டி பாலாக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட தர போகிறோம். பாப்பா சூப்பரா? ஓகே, பாய். நீங்களும் இந்த மீல் மேக்கர் 65 வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.